தற்பொழுது வெளியாகியிருக்கும் அண்மை செய்தி, சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி சென்னையில் இடைநிலை ஆசிரியர்கள் இன்று 10வது நாளாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை சிவானந்தா சாலையில் இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து 10வது நாளாக இன்றும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து 10வது நாளாக இன்றும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் குணசுந்தரி இணைகிறார். வணக்கம் குணசுந்தரி, போராட்டம் தொடர்பான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் மாலதி. சென்னை சிவானந்த சாலையில் 10வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் தற்பொழுது போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக திமுக அரசு கொடுத்த வாக்குறுதி எண் 111 படி இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தற்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த டிசம்பர் 26ஆம் தேதி அன்று தொடங்கிய இவர்களின் போராட்டம் கடந்த இந்த 10 நாட்களாக தொடர்ந்து சென்னை முழுவதும் பல்வேறு இடங்களில் இவர்கள் தொடர் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக இவர்களின் ஒரே ஒரு கோரிக்கை என்னவென்றால், இவர்கள் செய்யும் வேலைக்கு தகுந்த ஊதியம் என்பது, அதாவது இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் என்பது வழங்கப்பட வேண்டும். அதுவும் திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்காக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தற்பொழுது சென்னை சிவானந்த சாலையில் 500க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் மனித சங்கிலி போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று இந்த போராட்டத்தில் பல்வேறு ஆசிரியர்கள் அவர்களின் குழந்தைகளுடன் வந்து இந்த போராட்டத்திலும் ஈடுபட்டு வரும் அந்த காட்சியை நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக இவர்கள் இதுவரை 9 நாட்களாக நடத்திய இந்த பல்வேறு போராட்டத்தில் காவல்துறையினர் இவர்களை கைது செய்யும் போது பல்வேறு அராஜக போக்கில் கைது செய்து வந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்பொழுது மீண்டும் இவர்கள் இன்று 10வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்களை கைது செய்வதற்காக இன்று 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் 10க்கும் மேற்பட்ட வாகனங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மாலதி. குணசுந்தரி, போராட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி. இந்த ஊதிய முரண்பாடானது ஏதோ ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும் நடந்ததல்ல. 2009க்கு பின் நியமிக்கப்பட்ட 20,000 இடைநிலை ஆசிரியர்களுக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய அநீதி. ஒரு 8ஆம் வகுப்பு கல்வி தகுதி கொண்டவர்களுக்கும் ஒரு இடைநிலை ஆசிரியர்களுக்கும் ஒரே மாதிரியான ஊதியத்தை கொடுப்பதும், எங்களோடு பணிபுரியும் சக இடைநிலை ஆசிரியர்கள், எங்களை விட கல்வி தரத்தில் நாங்கள் இன்னும் தகுதி தேர்வு, அதுக்கு நியமன தேர்வு முடித்த இந்த ஆசிரியர்களை விட குறைவான ஒரு ஊதியத்தையும் 16 ஆண்டுகளாக வாங்கிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒரு நாள் 2 நாள் இந்த பிரச்சனையை நாங்கள் முன்னெடுத்து போராட்டத்தை நடத்தவில்லை. எங்களுக்கு திமுக ஆட்சி காலத்தில் இந்த தவறு நடந்தது. இப்போது அவர்கள் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எங்கள் முதல்வர் எங்களுக்கு கரம் பற்றி வாக்கும் கொடுத்தார். நேற்று ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்கள். கிட்டத்தட்ட ஒரு 13,000 கோடி செலவுள்ள ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்கள். ஆனால் எங்களுக்கு இது மிக மிக சொற்பமான ஒரு தொகைதான். இந்த சம வேலைக்கு சம ஊதியம் என்பது ஒரு சொற்பமான தொகைதான். ஒவ்வொரு முறையும் நாங்கள் போராடி கொண்டே இருப்போம். வேறு யாருக்காவது அந்த பிரச்சனையை முடித்துக் கொடுப்பார்கள்.